எதுக்கு அங்க வந்து இந்திய போட்டீங்க? தமிழ்நாட்டுக்கார தமிழ்ல படிக்கிறது இல்லாம அங்க ஹிந்தி போட்டீங்க. இதான் கேட்டோம். இதுதான் தமிழ்நாடு இந்தியில இருக்கணும், இந்தியில இருக்கு மையத்துல இருக்கணும். ஹிந்தி எல்லா இடத்துல திணிப்பா, ஹிந்திக்காரன் வேலை கொடுப்பான். நம்ம கை கட்டி வேலைக்கு பார்த்து வரி கட்டி போறத வேலையா நம்மளுக்கு? நம்ம கை கட்டி பார்த்து வேலைக்கு பார்க்கறதா வேலையா நம்மளுக்கு? இந்திய அழிப்பாங்க. எந்த இடத்துலயும் இந்திய அழிச்சான். இந்திக்கு வந்து வெறுமனே அரசியல் அல்ல, இந்திக்கு அரசியல் அல்ல. நம்ம பசங்க வேலை கிடைக்கிறது இல்ல. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல யார் வேலை இருக்குது? யாருக்கு வேலை இருக்கு? இந்தி தெரிஞ்சவங்களுக்கு வேலை இருக்குது. நம்ம பையன் பாஸ் பண்ண முடியுமா? எல்ஐசில பாஸ் பண்ண முடியுமா? பேங்க்ல பாஸ் பண்ண முடியுமா? எதுலயும் பண்ண முடியாது. அப்ப நம்ம எதுக்கு வரி கொடுக்கறோம்? நம்மளுக்கு வரி கொடுக்கறோம், இந்திக்காரங்க வரி கொடுக்கறோம். அவனுக்கு வேலை இருக்கு, நம்ம ஆளுக்கு வேலை இருக்கு. இங்க பாருங்க, எல்லா ஆபீசரும் ஹிந்தி பேசுறவங்களா இருக்கா? தமிழ் பேசுறவங்க பேர் பாருங்க, தமிழ்ல பேர் கிடையாது. நம்ம பேர் எல்லாம் தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறாங்க. இங்க நம்ம வரி கொடுக்கறோம். நம்ம எல்லாரும் நம்ம ரயில்வேல ஒழுங்கா காசு கொடுத்து போறோம். வடநாட்டுல போறானா? வடநாட்டுல போறானா? அங்கெல்லாம் அங்க இருக்கிறவங்க வேலை இருக்கா? தமிழ்நாட்டுல வேலை இருக்கு. போய் ரயில்வே புக்கிங்ல போய் பாருங்க, யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு இருக்கா? வேலை இருக்கா? பேங்க்ல இருக்கா? எல்ஐசில இருக்கா? நம்ம போய் ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டலாம், பிஜி படிச்சு எம்பிஏ படிச்சு நம்ம பிள்ளைங்க வேலை போகுது. ஆனா இந்திக்காரங்க இங்க வேலை பார்க்கறான். எல்லா ரயில்வே ஸ்டேஷன் இந்திக்காரங்க வேலை வச்சிருக்கான். எல்லா பேங்க்ல இந்திக்காரங்க வேலை வச்சிருக்கான். யார் கேட்கறது? நீங்க கேட்கணும். இல்ல இத்தனை காசு கட்டி காலேஜ் படிச்சு படிக்க வைக்கிறவங்க அந்த பிள்ளைங்க எங்க வேலை இருக்கு? எந்த இடத்துல வேலை இருக்கு? எதுலயும் வேலை இல்ல, எங்கேயும் வேலை கிடையாது. அதனாலதான் கேட்கிறோம். அதனால இந்தி வேலை சொல்றோம். இந்தி அரசியல் கிடையாது. நம்ம வாழ்க்கை, நம்ம பசங்களோட வாழ்க்கை. தயவு செஞ்சு போராடுங்க. ஒளியட்டும், ஒளியட்டும்.